ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடைக்கு போயிட்டு வந்தாங்க. ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து ஃப்ரைடே ஆர் சாட்டர்டே, ஃப்ரைடே ஆர் சண்டே 2 நாளில் ஒரு நாள் வந்து கண்டிப்பாக நான் போயிட்டு வெஜ் வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ பெர் வீக்குக்கு வந்து எப்படி கண்டிப்பாக 400 வந்துடும். இன்னைக்கு திருச்சி கேகே நகர் பழமுதிர்ச்சோலையில் தான் இன்னைக்கு வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இதுதாங்க பில்லு. ஸோ 381. வாழைப்பூ மட்டும் அங்கே கிடைக்கல, ஸோ தனியாக வாங்கினேன். இது ஒரு 20, ஸோ 400 ஆகிடுச்சுங்களா. எல்லாமே பட்ஜெட் பார்த்து தான் நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது, வேறு வழி இல்லை. நாட் சச் ரிச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மஷ்ரூம் 55 ருபீஸ். இப்போ நம்ம வாங்கின 381க்கு அவங்க கொடுத்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா மூணும் சேர்ந்துமே தான் இருக்கும். 300க்கு மேலே போனால் கொஞ்சம் இப்படி கையில் பிடிக்கிற மாதிரி இருக்கும். 200, 150 அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அப்படியே சைஸ் குறைஞ்சிரும். ஸோ இது நேச்சுரல் தான். அப்புறம் குக்கீஸ் வாங்கினா குழந்தைங்களுக்காக ரொம்ப வாங்க மாட்டேன். ஆளுக்கு ஒரு ஃப்ளேவரில் பிஸ்கட், அவ்வளோதான். மற்றபடி வீட்டில் குக்கி செய்வாங்க, என் பெரிய பொண்ணு செய்வாங்க. அப்புறம் இவ்வளோதான் வெஜிடபிள்ஸ் கைஸ். பீர்க்கங்காய், பீன்ஸு, அண்ட் தென் கேரட், பச்சை மிளகாய். கட்லெட் செய்கிறதுக்காக இந்த தடவை நான் ஸ்வீட் பொட்டேட்டோ வாங்கியிருக்கேன். ஸ்வீட் பொட்டேட்டோன்னு தனியாக வேக வச்சு கொடுத்தாலே சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க குழந்தைங்க. ஸோ கட்லெட் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அட்லீஸ்ட் எடுத்துப்பாங்க, டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து எல்லாமே தேவைப்படும், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அண்ட் இஞ்சி, பூண்டு எல்லாமே தேவைப்படும் இல்லைங்களா. ஸோ செம்மாக இருக்கும் டேஸ்ட். அது ஸ்வீட் பொட்டேட்டோ தான் சாப்பிட்றோமா அப்படின்ற அளவுக்கு தெரியாத அளவுக்கு கட்லெட் இருக்கும். இன்றைக்கு இல்லைன்னா நாளைக்கு செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ் கோஸு. அப்புறம் எக்கு ஒரு 10 எக்கு வாங்கியாச்சு. பெரிய வீக் டெய்லி ஒரு எக்கு கொடுத்துருவேன் குட்டி பாப்பாவுக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அவங்களோட நேச்சுரலான ஒரு ஸ்ட்ரக்சரே பார்த்திங்கன்னா ரொம்ப லீனாக தான் இருப்பாங்க. சத்து இல்லையான்னு பார்க்குறவங்க கேட்குறப்பெல்லாம் நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் பூண்டு 1/4 கிலோ பூண்டு வந்து 100 ருபீஸ். இதை பார்க்குற தோழிகள் வந்து நீங்களும் பர்ச்சேஸ் போவீங்க இல்லைங்களா, வெஜிடபிள் பர்ச்சேஸ் போவீங்க, என்வி போவீங்க. ஸோ நீங்கள் போகிறப்பையும் உங்களுக்கு எவ்வளோ ஆகும். இப்போ நமக்கு வந்து ஜான்வரி வரைக்கும் எல்லாமே ஒரு ரேட் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஜான்வரிக்கு பின்னாடி இன்னும் சொல்லணும், நம்ம எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா ஏப்ரல்லேருந்து பயங்கர ரேட்டு. ஐடோன்ட் நோ ஒய், ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. ஏப்ரல் மந்த்லேருந்தே எனக்கு என்னமோ எல்லாமே ரேட்டு ஹெவியான மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. ரொம்ப எல்லாமே இப்போ இன்னைக்கு ரன்னிங் டேட்டில் நாள் கண்ட்ரி வந்து எங்கேயோ வளர்ச்சியில் போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் கூட தான் செய்யும். பட் பப்ளிக்குக்காக கன்சர்ன் பண்ணலாம் அட்லீஸ்ட். எனிஹவ் நம்ம விவசாயிகளுக்கும் நம்ம கை கொடுக்குறோம் அப்படின்னு நினைக்கிறப்போ ஹாப்பியாக தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னது தப்பாக சரியான்னு தெரியலை. என்னோடய வியூவர்ஸ், என்னோடய தோழிங்கள் இன்னும் எனக்கு வந்து ஷார்ட்ஸ்க்கு இருக்க ஒரு ஸ்போர்ட் வந்து வீடியோக்கு இல்லை. சரி, நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்ன அப்படின்றத கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி கொய்யாப்பழம் வாங்கினேன். இது நம்மளோட ஸ்டேட் ஃப்ரூட்டு, கண்டிப்பாக இதை சேர்த்தே ஆகணும். கொய்யாப்பழமும் கொய்யாக்காய் 1 வாங்கி, நல்ல காயாக 1 வாங்கிப்பேன். பழம் 2 வாங்க. பழம் எனக்கு பிடிக்கும், காய் எங்கள் பெரிய பொண்ணுக்கு பிடிக்கும். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வீட்டில் ஒவ்வொரு டேஸ்ட் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா. நீங்கள் இந்த மாதிரி விரும்புவீங்க, பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் என்ன விரும்புவீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளும் மக்களோட மக்களாக பேசி பார்க்கலாமே அப்படின்னு ஒரு ஆசை தான், வேறு ஒன்றுமே இல்லை. எல்லார் வீட்லையும் நடக்கிற விஷயங்கள் தான். நான் பல விலாக் பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே பேசுவாங்க, சரி இதெல்லாம் நம்ம வீட்டில் நடக்குது, நம்மளும் இது மாதிரி நம்ம போஸ்ட் பண்ணால் என்னன்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ ஷார்ட்ஸ் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ தான் வீட்டில் பெர்மிஷன் கேட்டு, சரி நான் இந்த மாதிரிலாம் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கேட்டு தான் நான் இப்போ வீடியோஸ் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒன்றும் இல்லை. இது என்னடா காலையில் மார்னிங்கே எல்லாத்தையும் கூட்டிகிட்டு தொடச்சிட்டு நீட்டாக ஃப்ளோர் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போனேன். அதனால தான் நான் அப்படி போட்டிருக்கேன். என்னடா அப்படி போட்டிருக்கேன்னு நினைக்காதீங்க. அதுக்கப்புறம் இது எல்லாமே கரெக்டாக ரேப் பண்ணி
ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு டே வந்து நான் ஸ்டோர் பண்ண மாட்டேன். எல்லாமே வந்து கிரைண்டர் கூலிங்காகவே இருக்கும். கிரைண்டர் கல் வந்து கூலிங்காகவே இருக்கும் இல்லைங்களா? அதில் வந்து அழகாக அடுக்கிடுவேன். கீழேருந்து மேலே ரொம்ப அழுகிற சீக்கிரம் அழுகும் பார்த்தீங்களா, அதை வந்து டாப்பில் வச்சுருவேன். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காய்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே கிரைண்டரில் ஃபஸ்ட் ட்ராக்லேருந்து அப்படியே அடுக்கி அடுக்கி வச்சுப்பேன். 2 டேஸ்க்குள்ள மேக்ஸிமம் எதாவது யூஸ் பண்ண முடியுமோ அதெல்லாமே யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ரெஃப்ரிஜரேட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு எடுத்தது ரெஃப்ரிஜரேட் பண்ணவே மாட்டேன். அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதுதான் நான் செய்கிற வேலைகள் ஃப்ரெண்ட்ஸ். மஷ்ரூம் மட்டும் உள்ளே வச்சுருவேன். மஷ்ரூம் வந்து நோ காம்ப்ரமைசேஷன். ஸோ அதை மட்டும் நான் உள்ளே வச்சுருவேன். இப்போ எடுத்துக்கொண்டு போய் இப்போ தான் வந்து 12 PM வந்தேன். உடனே ப்ளாக் போட்டாச்சு. மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு சடனாக செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பார்க்கலாம், அடுத்த வ்ளாகில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.